ஸோ ஒரு பக்கம் தமிழிசையின் மகுடமாக இருக்கக்கூடிய நாதஸ்வரத்தை வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களும், இன்னொரு பக்கம் இசை பிரியர்களும் இருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாதஸ்வர இசையை கேட்கிற போது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? மட்டும் இல்ல, பயம் கலந்த சந்தோஷம் சார். பயம் கலந்த சந்தோஷம். ஐயோ, இது நல்லா இருக்கு. என்னோட மேரேஜ் அப்போ நான் பக்கத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு மாதிரி பதட்டம், ஆனா அதை என்ஜாயும் பண்ணேன். ஏன்னா கல்யாணத்தோட என்ஜாய்மெண்ட். அந்த கெட்டி மேளம் அப்படின்னு அவங்க சொல்றப்போ இன்னும் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே அந்த ஃபீல் எனக்கு இன்னும் இருக்கு. கெட்டி மேல சொல்லுங்க, கெட்டி மேல வாசிக்கட்டும். கெட்டி மேளம், கெட்டி மேளம். எனக்கு ஏன் கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ள முதல்ல நடக்கிற நிகழ்ச்சியை மாலை மாத்துறது தான். சோ அந்த மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவாரு சார். இன்னைக்கு ஒரு புட்டி சீவாளி கொடுங்க. என்ன சத்தமே இல்ல, நான் வாச்சா? யாராவது இது வாசிச்சிருக்கீங்களா? நீங்க வாங்க, வாசிங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். சத்தம் வந்துருச்சுடா. முதல்ல உருன்னு அடிக்குது. இதான் ஈஸியா? ஈஸியே இதானா? ஓகே, வேற ஒரு சீவாளி கொடுங்க, அந்த பசங்க வாசிச்சு பார்க்கட்டும். சத்தம் நம்ம போடக்கூடாது, அதுல இருந்து சவுண்ட் வரும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது, ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்ற. நிறைய ரீல்ஸ் பண்ணுவியாமா? நினைச்சேன், அவ்வளவு சாகிக்கல. இது போதும், பெருசா கொடுப்போம். ஓகே, ட்ரை பண்ணுங்கம்மா. ஆஹா, அதாவது இசை இல்ல, சத்தம் வர வைக்கிறதே சாதனை தான் போட்டுருக்கு சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். சத்தம் வர வைக்கிறதே சாதனைனா யோசிச்சு பாருங்க. ஆஹா, குஞ்சாணி ரீல்ஸ் தெரிஞ்சுக்குங்க. உங்களை மெய்சில் இருக்க வைத்த ஒரு நாதஸ்வர இசை வாசிங்க. ஏப்பா அழுகுற? முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுகுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். நீங்கள் மெய்சிலித்து போக ஒரு இசை. அதாங்க சார், அதுக்காக எனக்கு ரசிகர் கூட்டமே இருக்குங்க சார். அப்போ வாசிங்க. ஓ, அப்படியா விஷயம்? பெரிய ஸ்ட்ரீம் இல்ல, எக்ஸ்ட்ராடனரி சார், வெரி நைஸ். ஐ லைக் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. உன் பார்வையில் அந்த சரணம் சார். சிறப்பு, சிறப்பு, மிகச் சிறப்பு. எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட பாட்டுல ஒரு ஹம்மிங் வரும். அது எனக்கு எப்பவுமே வாசிக்க பிடிக்கும். வீட்டுல எப்ப நான் சொல்லிட்டாலும் அதை வாசிச்சு பார்த்துட்டே தான் வாசிங்க வாசிங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ரியலி a god gifted child. தமிழ் சினிமாக்கள்ல இந்த பாடலில் ரொம்ப அருமையாக நாதஸ்வரத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் ரொம்ப ரசிச்சேன் அப்படிங்கறத உங்களுக்கு எது நினைவூட்டல் இருக்கிறது? அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன்.
மஜ்னு படத்துல அது ஒரு இன்டர்லூட் வரும். முதல் முதல் கனவு தானே? கனவே. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டா? கண்டுகொண்டேன் இதுல வந்து சந்தன தென்றலை ஜன்னல்கள் சந்தித்த இல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். ஆக்சுவலா இந்த பாடலோட நாதஸ்வரம் வந்து இந்த பாட்டுல வராது. இதோட மியூசிக் கிளைமேக்ஸ்ல வரும். யூ ஆர் டோட்டலி ராங். படையப்பா மூவில வந்து வேலை காமிக்கும் போது வரும் அந்த மியூசிக்கா? அதேதான் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மாதிரி ஊதாரி சாங்ல டங்கா மாதிரி உதாரணம் சூப்பரா இருக்கும். அந்த பிட் சென்டர்ல வரும் அந்த பிட். யா யா தேங்க்யூ கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. பூங்குயிலே ஃபுல்லா நாதஸ்வரம் தான். வேற யாரும் ஓபன் பண்ணாங்க. மயிலிறகே சாங் இருக்குல்ல சார், அதுக்கு முன்னாடி லைக் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த நாதஸ்வரம் பாட்டு வரும். ஒளிமயமான எதிர்காலம் பாட்டுல முன்னாடி நாதஸ்வர பீட்டு தான் மெயின். இன்னைக்கும் அழியா பொருளா இருக்கிறது. விண்ணை தாண்டி வருவாயா மூவில கிறிஸ்டியன் வெட்டிங் டு ஹிந்து வெட்டிங் ஒரு டிரான்சிஷன் கொடுத்திருப்பாங்க. அங்க நாதஸ்வரம் பிளேஸ் பண்ணி ரொம்ப அழகா இருக்கும். வேற என்ன பாடல்? மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மகிழான். அதுலயும் ஓப்பனிங் வந்து நாதஸ்வரம் தவுல் தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த பாட்டுக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா இந்த பாட்டு நாதஸ்வரத்துல கேட்கும்போது நம்பிக்கை அதிகமா வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்பிக்கை அதடே எல்லாம். நாதஸ்வரம் அப்படின்னு சொன்னோடனே நினைவுக்கு வருவது கம்பீரம் தான். அதுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? இந்த பாட்டுல அந்த கம்பீரம் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்ல சாமி கிளம்பினோடனே அந்த கம்பீரம் வந்துடும். ஆக்சுவலா 2 பேர் தான் வாசிப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வலியை உணர்ந்து தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலா எப்ப அவர்களுடைய திறனை ஆஹா எப்படி ஒரு வாசித்து இருக்கிறார்னா அந்த திறன் மீது மரியாதை இருக்கிற போது அதை நம்ம கவனிப்போம். அப்போஸ் மட்டும்தான் எல்லாமே வணிகமாக மாறும். அப்படிதான் இந்த உலகம் முழுக்க வணிகமாக மாறி இருக்கிறது. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. எல்லாத்தையும் வந்து ஒரு வைபா, எல்லாத்தையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவா ஒரு சமூகம் பார்த்துக்கிட்டே இருக்கும்னா அது தன்னுடைய சொத்துக்களை இழந்து கொண்டே இருக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும்.